களஞ்சியம் அவர்கள் விலகி இருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக இயலாது. வெளியேறியவர்கள் எல்லாருமே குறுகிய சிந்தனையில வெளியேறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளா வெளியேறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? என்ற ஒரு எண்ணம் சிந்தனை வந்த உடனே இன்னொரு இடத்துக்கு தாவரத்துக்கான ஒரு திட்டங்கள் இருக்கேக்கல, வேறொரு வழியுமே இல்லை. அப்படித்தான் இந்த களஞ்சியமும் போயிருக்கிறார், மற்ற ஆக்களும் போயிருக்கணும். அப்படித்தான் இப்ப ஒரு கல்யாண விடோ இல்லாட்டி ஒரு செத்த விடோ, அப்ப அதுல போய் நாங்க அது எதிரியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க அதுல கலந்து கொள்ளேக்கல, அந்த நேரத்துல நாங்க ஒன்றையும் செய்யவும் இயலாது, ஒன்றையும் கதைக்கவும் இயலாது. ஒரு ராஜபக்சேவை பார்த்தா நேரில் பார்த்தா கை குலுக்குவீங்களா? அதே முறைதானே, அதே அணுகுமுறைதானே இவர்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. திருமாவளவன் கூட போய் கனிமொழி எல்லாரும் போய் ராஜபக்சாவை போய் பார்த்தவன், ராஜபக்சா போய் பார்த்து கை குலுக்கி போட்டு வரைக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவ என்ன செய்தவைன்றதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க நீங்க என்ன செய்திருக்கணும் என்று சொன்னா, அதே களஞ்சியம் அவர்கள் லயோலா மணிய பற்றி பாராட்டி ஒரு பதிவு போடுவதோ அதை மட்டும் விமர்சிக்கிறார்கள் நாம் தமிழர் தரப்புல, தமிழ் தேசிய தரப்புல. அதான் நம்ம இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப லயோலா மணி என்றவர் ஆறு. இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து இது போன்று வெளியேறக்கூடிய இந்த நபர்களை வெளிப்புற சக்திகள் அதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்ல முடியுமா? முக்கியம் தம்பி, எப்பவும் என்ன பிரச்சனை என்று சொன்னா, நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் லண்டனில் இருந்து திரு கதிர்காமநாதன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போது தமிழ்நாட்டிலே நிலவுகிற தமிழ் தேசிய சூழலில் நிலவுகிற சில முரண்பாடுகள் குறித்தும் நிறைய கேட்டறிய வேண்டியிருக்கிறது. அவரிடமே கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி, அனைத்து டிஎன் மீடியா நேயர்களுக்கும் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன். தமிழ் தேசிய களத்துல இயங்குபவர்களுக்கு இடையில உள்முரண்கள் நிறைய உருவாகுது. இதுக்கு என்ன காரணம்? தமிழ் தேசிய அரசியல் தம்பி ஒரு பெரும் இனம், தமிழ் இனம் ஒரு பெரும் இனம் தம்பி, இந்த உலகத்தை ஆண்ட தமிழ் இனம். அப்ப தமிழ் இனம் தனக்கண்டு ஒரு அரசியலோ இல்லாட்டி தனக்கண்டு ஒரு தேசத்தை உருவாக்குறத இந்த உலக தேசம் விரும்ப இல்லை. அதாலதான் எங்கட தாயக விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு முதன்மை காரணம், அது முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அதே மாதிரிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல 2009 அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு நாம் தமிழர் உருவாக்கி இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ன, தமிழருக்கான அரசியல் அந்த பலம் எப்படி இருக்குது, இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கணும். அப்ப ஆரெல்லாம் தமிழர் என்று சொல்லி கொண்டு அந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கணும். அப்ப இது பலம் என்ன, இது பல இனம் என்ன, தமிழினம் எங்க நாங்க பிளவுட்டுக்கிறோம் என்ற எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு ஒரு தமிழ் தேசியம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பலமா உருவாகி கொண்டு வந்து கொண்டிருக்குது. அப்ப இதை எப்படியாவது சிதைக்கணும். அப்ப இந்த எழுச்சியை எப்படியாவது ஒரு பின்னுக்கு தள்ளணும். பின்னர் இது என்ற ஒரு நோக்கத்துல இப்படியான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அப்படித்தான் தாயகத்திலையும் பல இயக்கங்களை உருவாக்கி ஒரு இன விடுதலை போராட்டத்தை திசை திருப்பினது எங்கட சொந்த இனத்துக்கே முரண்களை உருவாக்குனது அப்படியான ஒரு வேலை திட்டம் தான். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப நாம் தமிழர்கள்ல பயணிச்சு கொண்டிருக்கிற இப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டான் இருக்கும். ஆனா இதுகளெல்லாம் தாண்டித்தான் எங்கட இலக்கை நாங்க அடைய வேண்டி இருக்குது. அப்ப இப்படியான விஷயங்களை நாங்க நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அதை கடந்துதான் எங்கட இலக்கை அடைய முடியும். இலக்கை அடைவதற்கு ஒரு பெரும் படை தயாராக இருந்த ஒரு சமயத்துல ஒருத்தர் அதுல இருந்து விலகி போனா அது ஒன்றும் இலக்கை அடைவதற்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இப்போ இன்றைய நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளில் களஞ்சியம் அவர்கள் விலகி இருக்கு. ஒரு விஷயம் தம்பி, முதல் இப்ப நாம் தமிழர்ல சேர்ந்து பயணிக்கிறது எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆரும் பயணிக்கலாம், நாம் தமிழர்கள் சேர்ந்து ஆரும் பயணிக்கலாம். ஆனா உண்மையே தமிழ் தேசியத்தையும் அந்த மாவீரர்களையும் தலைவரையும் தாங்கி கொண்டு உண்மையா இந்த தமிழ் இனத்துக்கண்டு ஒரு தீர்வு ஒன்று வேணும், இந்த அரசியல் உரிமையை நாங்க மீட்டெடுக்கணும் என்று சொன்னா அது தூர நோக்க பார்வை, தூர இலக்கு. அது ஒரு இனத்தின் தேசத்துக்கான கனவு. அது அப்ப அந்த தூர நோக்கம் சரியாக இருந்தா தான் அவர் தொடர்ந்து பயணிக்கலாம். இல்லை என்று சொன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக இயலாது,
என்ற ஒரு எண்ணம் சிந்தனை வந்த உடனே இன்னொரு இடத்துக்கு தாவறதுக்கான ஒரு திட்டங்கள் இருக்கேக்குள்ள ஏதாவது ஒரு பிழையை நாங்க எடுத்துக்கொண்டு அந்த பிழையை காட்டிக்கொண்டு வெளியில போறதுதான். அது உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு குடும்ப உறவென்றால் சொன்னாலும் அப்படித்தான். குடும்பத்துக்கு 1000 பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த குடும்பம் சரியா இருக்கணும்ன்றதுக்காக பல அர்ப்பணிப்புகளோட அந்த குடும்பம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு வளர்ந்து போகும். என்னன்னு சொன்னா அதுதான் அடுத்த தலைமுறை. அப்படித்தான். அப்படி இல்ல நான் வெளியில போகணும்னு நினைச்சா எங்களுக்கு 1000 பிழை தெரியும். எல்லாத்தையும் பிழையா எடுத்துக்கொண்டு வெளியேறலாம். அப்ப அதே மாதிரி தான் இது ஒரு தமிழ் தேசிய இனம். அப்ப அந்த இனத்துக்கான பயணம்ன்றது பெருந்தூர பயணம். அப்ப அப்படி பயணிக்கணும் என்ற எண்ணமும் சிந்தனையும் அந்த குறிக்கோளோட இருக்கிறவர்கள் தான் தொடர்ந்து பயணிக்கலாம். இல்லையான்னு சொன்னா ஒரு தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டு தாங்க வெளியேற வேண்டியதுதான். வேற ஒரு வழியுமே இல்லை. அப்படித்தான் களஞ்சியமும் போயிருக்கிறார், மற்ற ஆக்களும் போயிருக்கணும். அப்படித்தான் பெருந்தூர சிந்தனையும் பெருந்தூர கனவும் இருக்கணும். அந்த இலக்குன்றது அதை நோக்கி பயணிக்கணும். அந்த இடையில வர பிரச்சனைகள் இதுல எல்லாத்தையும் கடந்து போகணும். அப்ப அது இலக்கு சரியா இருக்கிறவன் தான் தொடர்ந்து பயணிக்க முடியும். இல்லாட்டி அதுல பயணிக்க இயலாது. அவர்கள் இப்படித்தான் இடையில ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு வெளியில போவார்கள். அப்ப இது காலங்காலமா நடந்து இருந்ததுதான். அப்ப அது நாங்க ஒன்றும் செய்யலாது. நாங்க இதை கடந்து கொண்டு எங்களோட இலக்கை நோக்கி பயணிப்போம். இல்ல நீங்க சொன்னது போல யாரோ ஒருவர் அப்படி நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறிய இவர்கள் எல்லாம் யாரோ ஒருவர் இல்லைங்களே. நீங்க சொல்றது போல தீவிர இலக்கு, தீவிர தமிழ் தேசிய உணர்வு, அது சார்ந்த செயல்பாடுகளை பல வருடங்களா செஞ்சுட்டு அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியில தங்களை இணைத்து கொண்டு கரைத்து கொண்டு பணியை செஞ்சவங்க. ஆரம்பத்துல கல்யாண சுந்தரம் தொடங்கி காளியம்மாள் தொடங்கி அதன் பிறகு இப்போ அண்மையில வெளியேறிய முத்துப்பாண்டி வரைக்கும் களஞ்சியம் வரைக்கும் எல்லாருமே மிக தீவிரமாக தமிழ் தேசியம் பேசினவங்க, தமிழ் தேசிய சூழல்ல இயங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலும் முன்னின்று களம் கண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய வெளியேற்றம் தான் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. அதான் இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு செயல்பாட்டை உருவாக்கி எல்லாம் செய்யலாம். ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னா, அந்த இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கிறோமா என்றதான் பிரச்சனை. 50 வருஷமா இந்த திராவிடம் தான் தமிழினத்தின் தலைவர் என்று சொல்லி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அப்ப அது எங்களுக்கு இப்ப 2009 இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகுதான தம்பி அது எங்களுக்கே தெரிஞ்சது. கருணாநிதி குடும்பமாறு என்னன்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது 2009 இனப்படுகொலைக்கு பிறகு. அப்பதான் தெரியுது தமிழனுக்கு ஒரு அரசியல் இல்லையாண்டு. அப்ப அதே மாதிரி தான் தம்பி இப்ப எல்லாரும் தமிழ் தேசியம் பேசலாம், தமிழ் தேசியத்துக்காக அர்ப்பணிப்போட வேலை செய்யலாம். ஆனா அந்த இலக்கு அங்கே இருக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் என்று சொன்னா இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நான் வெளியில போறேன், அப்படி போறேன், இப்படி போறேன், அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை. தலைவன் ஒரு முடிவு எடுத்துட்டா நாங்க அதுல நின்று ஆகணும். அந்த இலக்கு அடைய மட்டும் நிற்கும். அதுதான் நாங்க தமிழ் தேசியத்துக்கு செய்ய வேண்டிய வேலை. அதுதான் தேவை. அப்ப ஒரு பொருத்த காலகட்டங்கள்ல நீங்க தமிழ் தேசியத்துக்காக பயணிச்சு கொண்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இடையில நீங்க போறீங்கன்னு சொன்னா அதை ஒன்றுமே செய்யலாத தம்பி. அது தங்களுக்கான சுயநலமான முடிவுகளையும் சுயநலத்துக்காக இதுல பயணிக்கிறவர்களாகத்தான் நாங்க அவையில கருதுவோம். இல்லைன்னு சொன்னா அவை அந்த இலக்கை நோக்கி பயணிப்போம். அவர்கள் முன்வைத்ததும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எடுத்துக்கல முடியலையே. அவர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப குறிப்பாக இந்த பிரச்சனையை நேரடியா பேசணும்னா தமிழ் தேசியம் சார்ந்த அல்லது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமானை ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த சில ஊடகவியலாளர்கள் மனம் திறக்கிறார்கள். அவர்கள் சீமானுடைய அந்த மாண்பு அரசியல் அப்படிங்கிறத விமர்சிக்க தொடங்குறார்கள். அப்படி அதுவும் நீண்ட கால கழிச்சுதான் அந்த விமர்சனத்தை இப்போ ஓப்பனா முன்வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் மீது ஏதோ சில வார்த்தைகள் சொல்லி காயின் பண்றது, அவர்களை விமர்சிப்பது, இதை நாம் தமிழர் கட்சியும் சீமான் சார்ந்தவர்களும் செய்கிறாங்க. அப்படிங்கறது அந்த பிரச்சனையுடைய மையப்புள்ளியா இருக்கு. விமர்சிக்க கூடாத நாம் தமிழர் கட்சியை, குறிப்பாக சீமானுடைய மாண்பு அரசியலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவர் ஒரு திருமண விசேஷ நிகழ்வுகள்ல ஆகட்டும், ஈவிகே இளங்கோவனுடைய அந்த இறப்பு நிகழ்வுல கலந்துகிட்டதாகட்டும், இதெல்லாம் திராவிட பேசுறவங்க அல்லது தமிழின துரோகிகள்னு சொல்லப்படக்கூடியவர்களோட இணக்கமாக நட்பு பாராட்டுகிறார் சீமான் அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க முன்வைக்கிறாங்களே. அதை முன்வச்சுதான் இந்த பிரச்சனையை தொடங்கி இருக்கு. ஒரு தமிழற்ற மாண்பு என்றதே அதுதான் தம்பி. இப்ப ஒரு கல்யாண விடோ இல்லாட்டி ஒரு செத்த விடோ, அப்ப அதுல போய் நாங்க அது எதிரியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க அதுல கலந்து கொள்ளல. அந்த நேரத்துல நாங்க ஒன்றையும் செய்யவும் இயலாது, ஒன்றையும் கதைக்கவும் இயலாது. அதுதான் தமிழற்ற மாண்பு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேசிய தலைவர்கிட்ட இந்த மாவீரர் உரையில எந்த சிங்கள மக்களையோ அல்லது சிங்கள அரசியல்வாதிகளையோ தாக்கி பேசுனது இல்லை.
ஏனென்று சொன்னா அது தமிழற்ற மாண்பு. அரசியல் என்றது கொள்கை கோட்பாடுன்றது வேற, ஆனா ஒரு மனித நேயம்ன்றது வேற. அவன் எதிரியா இருந்தா கூட நாங்க வீடு தேடி வந்தா நாங்க மதிச்சு மரியாதை செலுத்தித்தான் விடுறதுதான் தமிழற்ற பண்பாடு. அப்ப அதைத்தான் சீமானன் செய்திருக்காரே தவிர இவைக்கு வெளியில போறதுக்கான ஒரு காரணம் ஒன்று தேவைப்படுது. அதுக்காக இப்ப சீமானன் மாண்பு பேசுறாரு. அவர் மேடையில பேசுறது அரசியல், தமிழ் இனத்துக்கான ஒரு அரசியல். அதைத்தான் மேடையில் அவர் பேசுறார், அதைத்தான் எங்களோடையும் கதைக்கிறார், எல்லாரோடையும் கதைக்கிறார். ஆனா அதே நேரம் இன்னொரு மாற்று அரசியல் செய்கிறவர்களை நேரடியாக சந்திக்கும் பொழுது அது ஒரு நட்பு ரீதியாகத்தான் ஒரு சந்திப்பா இருக்குமே தவிர அதுக்கும் அரசியலுக்கும் சேர்த்து முடிச்சு போடக்கூடாது. அதுதான் பிரச்சனை. ஆனா இப்ப வெளியில போனோம்டா தம்பி, நாங்க 1000 கதையில சொல்லிக்கொண்டு வெளியில போகலாம். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்து கொண்டு வந்து போட்டு போன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இல்லைன்னு சொன்னா அப்படி இல்லை. இது ஒரு பொது நிகழ்வுல சந்திக்கல கதைக்கிறோம். வந்து கையை பிடிச்ச ஒரு 50 வருடம் திராவிடம் ஆண்ட மண்ணில இருந்து வந்த பாரிஸ் அரசியல்ல வந்தவன். அப்ப அப்படி வந்தவ சீமானனையை கூட்டிக் கொண்டு போய் பக்கத்துல இருக்கிறாருன்னு சொன்னா அது ஒரு மாண்பாத்தான் ஏற்றுக்கொள்ளணும், பார்க்கணும். அதுதான் சரியா இருக்கு. ஏன்னு சொன்னா தமிழ் தேசிய அரசியல் என்றது நாங்க பெருந்தூர பயணத்தோட பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கேக்கல்ல அவைகளுக்கும் சேர்த்துத்தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் வருகுது. அப்ப அப்படித்தான் அதை பார்க்கணும். அப்ப எல்லாருக்குமான ஒரு அரசியலை செய்கிற ஒரு அனைத்து மண் நீர்வளம் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை பேசுற சீமானன்னு அவைய கண்டுட்டு கதைக்காமையோ இல்லாட்டி இதண்டாம போனா அதான் நாகரிகம், அதான் அரசியல், அதான் மனித நேயம் இல்ல. அப்ப அவர் செய்யறது சரி. அப்படியான மனநிலையில தான் ஏற்றுக்கொள்ளணுமே தவிர வெளியில போறதுக்கான ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்துக்காக இதை கொண்டு இப்ப வெளிப்படையா கலைச்சு போட்டு வெளியில போனோம். அதுதான் இதுல எந்த ஒரு பிரச்சனையமோ இல்லாட்டி எந்த ஒரு பின்னடைவும் வரப்போறது இல்லை. இதுல அவர்கள் முன்வைக்கிற விமர்சனம் என்னன்னா, திராவிடம் பேசுறவங்க இவர்களை ஒரு சித்தாந்த எதிரியாக, கொள்கை எதிரியாக முன்வைக்கலாம். பிரச்சனையே அது மட்டும் இல்ல. நீங்க இப்போ உலக தமிழரா இருக்கிறீங்க. ஈழத்துல நடந்ததை நீங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ராஜபக்சே போன்ற ஒரு நபரையோ அந்த ஈழப்படுகொலைக்கு துணை போனதாக தமிழ் தேசியவாதிகள் விமர்சிக்கிறது திமுகவையும் காங்கிரஸையும். இது போன்றவர்களையோ ஒரே நேர்கோட்டில வைத்து இவர்களை எல்லாம் எப்படி நீங்க அணுகுறீங்களோ, ஒரு ராஜபக்சேவை பார்த்தா நேரில் பார்த்தா கை குலுக்குவீங்களா, அதே முறைதானே, அதே அணுகுமுறை தானே இவர்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அது என்னன்னு சொன்னா தம்பி, இப்ப திமுக இருக்க போய் திருமாவளவன் கூட போய் கனிமொழி எல்லாரும் போய் ராஜபக்சாவை போய் பார்த்தவன். ராஜபக்சாவை போய் பார்த்து கை குலுக்கி போட்டு வரையக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவ என்ன செய்தவைன்றதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க என்ன செய்திருக்கணும் என்று சொன்னா, ஒரு அரசு அதிபரை போய் சந்திச்சு போட்டு நீங்க என்ன செய்திருக்கணும்டா, கை கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க கொடுத்த கையில அந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் ஏதாவது சரி செய்தீங்களா? அட்லீஸ்ட் அந்த போர் கைதிகளை என்னன்னு நீங்க போய் கை கொடுத்த நீங்க அந்த போர் கைதிகளை நாங்க பார்க்கணும், அவர்களை எந்த நிபந்தனையும் இல்லாம அவைகளை விடுதலை செய்யணும், அவைக்கான அந்த இருக்கிற இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நாங்க பார்வையிடணும்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை செய்திருந்தா நாங்க இன்றைக்கு விமர்சிக்கலுமா? நீங்க போய் கோட்டபாயா அந்த துரோகிக்கு கை கொடுத்தீங்க இல்ல. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு ஆளை சந்திக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா என்னத்துக்காக நாங்க சந்திக்கிறோம் என்றதான் முக்கியம். அப்ப நீங்க கேட்கிற மாதிரி இப்ப ராஜபக்சா வந்தா நீங்க கை குடிப்பீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தேவை இருக்கு. ஒரு விஷயத்த நாங்க எடுக்கணும்னு சொன்னா அது கை கொடுக்கறதால பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா எங்கட இனத்துக்கு ஒரு வேலை திட்டத்தை நாங்க முன்னெடுக்கணும்னு சொன்னா நாங்க கொடுத்துத்தான் ஆகணும். அப்படித்தான் வேலை திட்டங்கள் போகும். அது இப்ப தலைவர் இருந்தா கூட அதைத்தான் செய்ய போறாரு. ஏன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட சண்டை நடந்து கேட்கல, பேச்சுவார்த்தை நடந்த காலப்பகுதியில ஸ்ரீலங்கா ராணுவத்தோட எங்கட தமிழக ராணுவம் கை கொடுத்து குலுக்க இல்லையா, இல்லாட்டி பேச்சுவார்த்தை நடத்த இல்லையா? அப்ப எங்களுக்கு தேவை இருக்குதோ அந்த தேவையை நோக்கி நாங்க பயணிக்கும் பொழுது இப்படியான விஷயங்கள் நடக்கத்தான் வேணும். ஆனா அது சரியா இருக்கும். இன்றைக்கு தாயகத்துல எவ்வளவு புலம்பெயர் தேச உறவுகள் பொருளாதாரத்தை கொண்டே போட்டு இன்றைக்கு அங்க அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுல கூட சில விமர்சனங்கள் வந்து ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு வேலை செய்யணும், அரசாங்கத்தோட நிற்க மாட்டோம். அப்படி இல்லை. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எந்த வழியால கொண்டு போய் செய்யணுமோ அதை செய்யத்தான் வேணும். அதே மாதிரிதான் இதுக்கும். இது திராவிடம் தான் எங்களுக்கு எதிராக இருக்கு. அந்த திராவிடத்தை உடைக்கணும் என்று சொன்னா
நாங்க இப்படியான வேலைகளை செய்யத்தான் வேணும். அதுக்காக இப்ப அவரோட ஒரு பொது நிகழ்வுல போய் சந்திக்கிறதுக்கு திராவிடத்தோட சேர்ந்து போறோமா இல்ல முரண்படுறோமான்றது இல்ல. எங்கட இனத்துக்கு எங்களுக்கான தேவைக்கு சில விஷயங்களை செய்யத்தான் வேணும்னு சொன்னா செய்யத்தான் வேணும். அப்ப இதுல கூட நாங்க இருந்து கொண்டு நாங்க நாம் தமிழர் இருக்கிறோம் இல்ல நாம் தமிழருக்கு சப்போர்ட்டா இருந்து கொண்டு நாங்க கதைச்சு அதை கொண்டு வந்து வெளியில கதைக்கிறது தான் நாங்க பயணிக்கிற இந்த தேசியத்துக்கு செய்கிற துரோகமாத்தான் அதை பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் கூடுதலா பார்க்கப்படுகிறதுன்னா, இப்போ சீமான் அவர்கள் நீங்க சொன்னது போல மரியாதை நிமித்தமாக ஒரு பொது நிகழ்வுல உதயநிதி போன்றவர்களையோ இல்ல வைகோ போன்றவர்களையோ சந்திக்கும் பொழுது மரியாதை நிமித்தமாக கை குலுக்கிறது அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னா கூட உள்ளன்போடு இன்னும் வாஞ்சையோடு அவர்களை அணைத்துக் கொள்வது, அன்பை வெளிப்படுத்துவது அது தேவையா அப்படிங்கிற அந்த விமர்சனம் தான் இருக்கிறது. அதுல இன்னொன்று இருக்கு என்னன்னு சொன்னா தம்பி, அந்த எதிரிய கூட எங்கட பக்கம் திருப்போம். அதுதான் நாங்க போற இலக்குக்கு கை கொடுக்குமே தவிர எதிரி கடைசி மட்டும் எதிரியா தான் இருக்கணும் என்ற எண்ணமும் சிந்தனையும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப உண்மையா திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் எதிரிதான். ஆனா அந்த திராவிடம் என்றது ஒன்றுமே இல்லை என்றத அவையிலும் ஏற்றுக்கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு தேசம் இருக்குது. அந்த தேசத்துக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அப்ப அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நாங்க வேலை செய்யணும். அப்ப அது கட்டி தழுவுறதோ இல்லாட்டி கதைக்கிறதோ இதன்றதோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்கட இலக்குல இருந்து நாங்க வெளியே நகர்ந்து போறோமா இல்லாட்டி விலத்தி போறோமா என்றதான் நாங்க பார்க்கணும். மற்றபடி எங்கட இலக்கை எட்டுறதுக்கு நாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தான் எங்களை புலம்பெயர் தேசத்துல இருக்கிற நாங்க அப்படித்தான் பாக்குறோம். அது ஒரு பெரிய இதா நாங்க பார்க்கல. ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகிறது, சீமான் அவர்களை சுத்தி இப்போ இந்த விலகல் விஷயங்களாகட்டும் நிறைய முக்கிய நாம் தமிழர் கட்சியுடைய ஆணிவேராக தூண்களாக இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்களே, இந்த அமைப்புடைய கட்டுமானம் அப்படிங்கிறது குலைகிறதா? இதை எப்படி பாக்குறீங்க? இப்படியான விமர்சனம் ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. அப்படி இல்ல தம்பி, இது தமிழ் தேசிய அரசியல் பெருந்தூர பயணம் தம்பி. பெருந்தூர பயணத்துல என்ன பிரச்சனை என்று சொன்னா, அப்படி பக்கத்துல இருக்கிறவர்கள் வெளியில போறான்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவர்கள் தான் அவ என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நாங்க சொல்ற கருத்துக்களை இல்லாட்டி நாங்க முன்வைக்கிற கோரிக்கைகளை சீமான் அண்ணன் ஏற்றுக்கொள்ளணும் பார்க்கணும். ஆனா அது 100% பிள்ளை. ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்த கதைகளையும் ஒவ்வொருத்த சிந்தனைகளையும் அங்க திணிக்கலாது. அப்படி திணிக்க வலிக்கிட்டா அது பிள்ளையான பாதையில தான் அது போகும். அப்ப அது இப்ப இட போராட்டம் பண்ணாலும் சொன்னாலும் அப்படித்தான். தேசிய தலைவர் தேசிய தலைவருக்கு அங்க ஒருத்தர் கருத்து சொல்லலாம், ஆறு கருத்து சொல்றது. அப்ப எல்லாத்துக்கும் எடுக்கிற முடிவுகள் சரியா இருந்து அது சரியா வழி கொண்டு போனா சரி. அப்ப எல்லாத்த கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதனாலதான் இந்த பக்கத்துல இருக்கிற வெளியில வர்றதுக்கான காரணம் அதுதான். இப்ப நாங்க சொன்ன இத சீமான் அண்ணா கேட்கல, அவர் அப்படி செய்யல, அதை ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி அப்படியான ஒரு காரணங்கள் இருக்குத்தான். அது எல்லாம் ஒன்றும் செய்யலாம். அப்படி நாங்க எங்களுக்கு முதல் தெரிய வேண்டியது நாங்க போக வேண்டிய இலக்கு இது. அப்ப அந்த இலக்கை நோக்கித்தான் போகணும். அப்ப அப்படி அந்த எண்ணத்தோட சிந்தனையோட இருக்கிறவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் பெருசா வராது. குறிப்பாக இந்த மாண்பு அரசியலை விமர்சிக்க தேவையில்லை அப்படின்னு நீங்களே முன்வைக்கிறீர்கள் அப்படிங்கும் பொழுது, அதே களஞ்சியம் அவர்கள் லயோலாமணிய பற்றி பாராட்டி ஒரு பதிவு போடுவதோ, லயோலாமணி பாடநூல் கழக தலைவராக நியமிக்கப்படுகிறார், அவருக்கு சால்வை போற்றிய அந்த ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு ஒரு பதிவு போடுறார். அந்த அதை மட்டும் விமர்சிக்கிறார்கள் நாம் தமிழர் தரப்புல, தமிழ் தேசிய தரப்புல அதை விமர்சிக்கிறார்கள். ஆனா சீமான் அவர்கள் யாரை வேணாலும் சந்திப்பாரு, அதை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுல சரியா இருக்கும் அப்படிங்கிற புதிய விஷயங்கள் உள்ளவர். அதான் நம்ம இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப லயோலாமணி என்றவர் ஆறு. அப்ப திமுக ஸ்டாலினோ இல்லாட்டி உதயநிதியோ அவை யாரு என்றதை ஒன்று பார்க்கணும். மற்ற இன்னொன்று என்னன்னு சொன்னா, ஒரு தலைமை என்று சொன்னா அந்த தலைமைக்கு கட்டுப்பாட்டு இருக்கணும். நாங்க அதான் முக்கியமாக ஒரு இயக்கம் ஒன்று வளர்ந்து போறதுக்கு சொன்னா அது இந்த கட்டுப்பாடு அது சரியா இருக்கணும். அப்ப அப்படி இருந்தா தான் அது வளர்ந்து அடுத்தடுத்த கடந்து போகலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இவர் என்ன பேர் தம்பி அவருக்கு? லயோலாமணி. அப்படியா? லயோலா கல்லூரி. அவர் இதை எடுத்து இவர் போடுறாரு என்று சொன்னா, தம்பி களஞ்சியம் போடுதல் என்று சொன்னா, அவர் என்ன அந்த அளவுக்கு அவர் பெரிய இது மாதிரி இவர் காட்டிக்கொள்ற மாதிரி தான் இருக்கும்.
அப்ப அது தேவையில்லாத ஒன்றுதான். அப்ப அதால விமர்சிக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இப்ப சீமானன் ஒரு தலைமை ஒரு இடத்துல பொது இடத்துல சந்திக்கலையோ இல்லாட்டி கைவிழி கேட்கலையோ இல்லாட்டி தண்டையோ அதை நாங்க பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதுக்காக அவை செய்யணும்ன்றதுக்காக நாங்களும் செய்யலாம் என்று நினைக்கிறது அது முற்று பிழையான ஒரு விஷயம் தான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால இருந்த காலப்பகுதியில இப்ப ஈழத்து போராளிகளுக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் கைச்சாட்டு இட்டு வேலை நடந்து கேட்கல. ஒரு போராளி நேரடியா ஸ்ரீலங்கா ராணுவத்தோட தொடர்புல இருக்கலாம். அப்படி இருக்கல. அப்ப அவர் அமைப்பு சொன்னா அந்த அமைப்புக்கு கட்டுப்பாடு இருக்கணும். அந்த கட்டுப்பாட்டோட தான் நீங்க பயணிக்கணும். நீ சீமான் அன்னைக்கு பக்கத்துல இருக்கிறோம் ரெண்டு போட்டு நாங்க யாரோட இன்னும் கதைக்கலாம் என்று நினைச்சு அப்படி செயல்படுறது அது 100% பிழையான ஒன்றுதான். அதையும் கொண்டு இப்ப சீமான் அண்ணன் பொது தளத்துல போய் செயல்பட்டதையும் ரெண்டையும் ஒருங்கிணைஞ்சு பார்க்க முடியாது. ஆனா இப்போ நீங்க இதனுடைய தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மீது வேற சில விமர்சனங்கள் நீண்ட காலமா வைக்கப்பட்டு இருக்கு. அதுல ஒன்று என்ன அப்படின்னா, அவரிடம் இப்போ களஞ்சியம் அவர்கள் புதிய விமர்சனம் ஒன்றை வச்சிருக்கிறாரு. அதை நம்ம பேசுவோம். நீண்ட காலமா வைத்திருக்கிற விமர்சனம் அதுல இப்போ தமிழ் தேசிய ஊடகவியலாளர்களும் இதே தான் சொல்றாங்க. என்னன்னா, அவரிடம் எந்த ஆலோசனையும் சொல்ல முடியல சீமான் அவர்களிடம், நான் சொல்றதுதான் முடிவு அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்களை போடும் பொழுது அந்தந்த தொகுதியில பரிச்சயமான வேட்பாளர்களை போடாம அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வேட்பாளர்களை போடுறாருன்னு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா இதை அவரிடம் சொல்லும் பொழுது, நான் போடுறதுதான் வேட்பாளர், நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க இருக்கிறவங்க இருங்க, போறவங்க போங்க, இது போன்ற ஒரு ஒற்றை தலைமை, ஒரு அதிகார தலைமை இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் ரொம்ப நாளா இவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஊடகவியலாளர்கள் முன்வைக்கிறதுமே நம்மளை போன்ற சீனியர் ஊடகவியலாளர்களுடைய கருத்துக்களை சீமான் எடுத்துக்கிறது இல்ல. அப்போதுதான் நாம் தமிழர் இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அதுக்கு இந்த ஒத்திசைவு வேண்டும், அதை சீமான் செய்யறது இல்லைங்கிற இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல அப்படி அந்த கருத்துக்களை எடுத்து நாங்க அதை செயல்படுத்துறதுக்கு தம்பி அப்படி செய்யலாது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவோம். அதை வச்சு எல்லாட்ட கருத்தையும் கொண்டு நாங்க வச்சு கொண்டு குழப்பி கொண்டிருக்கலாது. ஆனா இது இந்த இப்ப நீங்க சொல்ற விஷயம் இந்த இந்த தொகுதியை கொண்டு வேட்பாளர் அங்க போடுறது அப்படி இப்படி மாத்தி போடுற பிரச்சனை அது கண்டிப்பா ஒரு தேவையான விஷயம் ஒன்று தம்பி. அது இது சம்பந்தமா நிறைய பேர் என்னட்டே சில கேள்விகளை கேட்டவை. என்ன பிரச்சனை என்று சொன்னா தம்பி, ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் தமிழருக்கு வார வாக்கு நாம் தமிழர் தமிழ் தேசியத்துக்கான விழுகிற வாக்காத்தான் பெறணும். அப்படியான ஒரு வாக்கா அந்த வாக்கு பெறணும் என்றதுக்காகத்தான் தொகுதியில நிக்கிற இவரை தெரியும், இது இவருக்காகத்தான் நாங்க வாக்களிக்கிறோம் என்று சொன்ன எண்ணமும் சிந்தனையும் அந்த வாக்களிக்கிற மக்களுக்கு பெறக்கூடாது. அந்த மக்கள் எப்படி வாக்களிக்கணும் என்று சொன்னா, நாம் தமிழர் தமிழ் தேசியத்துக்கான வாக்கு ஏன் இப்ப விஜயின் கட்சி வேட்பாளரை நிறுத்தினது ஆறாவது அந்த மக்கள் வாக்களிச்ச மக்களுக்கு தெரியுமா அங்க வேட்பாளர் ஆறுதான் வேட்பாளர் நிக்கணும், இல்லாட்டி அந்த வேட்பாளர் என்ன செய்யறாரு எது செய்யறாரு என்று தெரிஞ்சா வாக்களிச்சவன். ஒரே வாக்கு விஜய் சின்னத்து கண்டு போட்டது விஜய்க்கு மட்டும்தான். அவ்வளவு வாக்கம் இருந்தது விஜய்க்கு மட்டும்தான். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், தமிழ் தேசியத்துக்கான வாக்கா வருவோம். அதுதான் சீமான ஆக்களை மாத்தி போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம் அதுதான். ஏன்னு சொன்னா, ஒரு தனிநபருக்கான வாக்கா வருமா இருந்தா மற்ற கட்சியிலோ மாட்டு கட்சியிலோ ஈஸியா விலை பேசக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு இவரும் இப்ப எனக்கு 2 லட்சம் வாக்கு இருக்குது, 2 லட்சம் வாக்கோடு இருக்கிற எண்ணமும் சிந்தனையும் ஒரு வேட்பாளருக்கு வந்துடும். அப்ப அப்படியான எண்ணமும் சிந்தனையும் வரக்கூடாது. இது தமிழ் தேசியத்துக்கான வாக்கு, இது நாம் தமிழருக்கான வாக்குன்ற சிந்தனை வரணும், அதை விதைக்கணும். அப்ப அதைத்தான் அந்த செயல் திட்டம் காட்டி கொண்டிருக்குது. அதை முன்னெடுத்து கொண்டு போகணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் சரியா இருக்கும். அதைத்தான் அவர் செய்கிறார். இன்னொரு விமர்சனம் சொன்ன இல்லைங்களா, அதை இப்போது சமீபத்தில் களஞ்சியம் முன்வைக்கிறார். என்னன்னா, அவர் விலகல் கடிதத்திலே அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார், சீமான் பிற கட்சிகள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னு. இதை பார்க்கிறீர்களா? இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதா? அவர் சொல்றது உண்மையா? இல்ல அப்படி அந்த வெறுப்பு அரசியல் அப்படி நாங்க பார்க்கல. அது என்ன பொறுத்த வரைக்கும் தம்பி ஒன்றுதான். என்னன்னு சொன்னா, எங்களோட இலக்கு பெருந்தூரம். அப்ப அந்த பெருந்தூர இலக்க நாங்க அடையணும் என்று சொன்னா இப்படியான பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுதான் ஆகும். ஆனா இதுகளையும் கடந்து நாங்க அந்த தளத்துல பயணிச்சோம்னு சொன்னா தான் எங்களோட இலக்க அடைய முடியும். அதுக்காக ஒரு சின்ன பிரச்சனை அப்படி பிரச்சனை சீமானண்ண இப்படி கலைக்கிறார், சீமானண்ண மெட்ட கட்சிகளோட இப்படி உறவாடுறாருன்னு சொல்லி கொண்டு நாங்க விட்டுட்டு வெளியில போனோம்னு சொன்னா அது உனக்கு தேசிய பற்றும் இல்ல,
ஒரு இலக்கை எட்டுறதுக்கான வேலை திட்டமும் இல்லை. அப்ப எல்லாரும் ஒரு குறுகிய நோக்கத்தோட குறுகிய சிந்தனையோட சேர்ந்துதான் பயணிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்றதான் அது எடுத்துக்காட்டுது. ஒரு சில பேர் விமர்சனங்களை முன்வைத்துட்டு வெளியேறாங்க, சில பேரு எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காம மௌனமாகவே வெளியேறாங்க. அப்போ வெளியேறியவர்கள் எல்லாருமே குறுகிய சிந்தனையில வெளியேறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளா வெளியேறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நீண்ட காலமா அவங்க மனசுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அல்லது அதை கடந்துதான் அவங்க அமைப்புல இயங்கி இருக்கிறாங்க, வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப கைமீறி போகும்பொழுது அப்பதானே வெளியேறாங்க. அப்போ அவர்களுடைய கருத்தை நீங்கள் பின்னூட்டம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஃபீட்பேக்கை நீங்க கேட்டு வாங்கிக்கணும் இல்லைங்களா? அதனால நிறைய பேரை இழக்க வேண்டி இருக்கு இல்லையா? அது ஒன்றுமே செய்யலாம். ஒரு அமைப்பை நாங்க வளர்த்தெடுக்கிறது, ஒரு இலக்கை நாங்க அடையணும்னு சொன்னா இப்படியான பிரச்சனைகளை வெளியேறது, உள்ளுக்க வர்றது, இதெல்லாம் ஒன்றுமே செய்யலாம், தவிர்க்கலாது. அப்ப அதுக்காக எங்கட கொள்கை கோட்பாடோ இல்லாட்டி எங்கட சித்தாந்தத்தை மாத்தலாது, நாங்க சேர்ந்து பயணிக்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லலாம் தம்பி, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதியில பயணிச்சிருக்கிறேன். அதுல ஒரு தொகுதி திருச்செந்தூர் தொகுதி. அதுல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு தம்பியரால் இனி ஒரு கடுமையான உழைப்பாளி. அப்ப அவர் இந்த நாம் தமிழர் இதுக்குள்ள நிறைய சொந்த பொருளாதாரங்களையும் நிறைய பொருளாதாரங்களை இழந்தவர். அப்ப இழந்து கொண்டு சேர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கல எங்கேயோ ஒரு தவறு நடந்து அவரை கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவரை நீக்கியாச்சு. அப்ப நீக்கின உடனே அந்த தம்பியோட நான் தொடர்புதான் இருக்கிறேன். அப்ப அண்ணன் இப்படி நடந்து போச்சு அண்ணன். நான் தம்பி, நீ நாம் தமிழர் தானே, நீ தமிழன் தானே, அப்ப நீ நாம் தமிழர் உன்ன ஒரு தருமொழியதா உனக்கு இன்னைக்கு நாம் தமிழர் ஐடி இருக்காம இருக்கலாம், இல்லாட்டி அதுல மெம்பர்ஷிப் இல்லாம இருக்கலாம், ஒன்றும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ நாம் தமிழர்ல தேசியத்தை நேசிச்சு பயணிக்கிற நீ என்று சொன்னா நீ கடைசி மட்டும் பயணி. உனக்கு நாம் தமிழர் ஆதார் அட்டையோ இல்லாட்டி அது இருந்தா தான் நீ நாம் தமிழர் கண்டு இல்லை என்று சொல்லி அந்த கிட்டத்தட்ட இன்னைக்கு 4 வருஷம் ஆயிட்டுது. ஆனா அந்த தம்பி இன்னும் நாம் தமிழரோட தான் பயணிச்சு கொண்டு இருக்கிறான். இப்ப பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி பெற்று இப்ப கடைசியா நடந்த மாநாட்டுக்கு சொந்தமா பஸ் பிடிச்சு கிட்டத்தட்ட 40 பேரை தந்த சொந்த செலவிலை ஏற்றி கொண்டு போன தம்பியரா. பிறகு திரும்பவும் இப்ப நாம் தமிழர் நீங்க அந்த பொறுப்புக்கு வாங்க, அதுக்கு வாங்க, இல்லைன்னா நான் இப்படியே பயணிக்கிறேன். அப்ப இன்றைக்கும் அந்த தம்பி நாம் தமிழர் தான். அப்ப அப்படித்தான் நாங்க பார்க்கணும். இது நாங்க வெளியில போகணும் மன்னத்துக்காக விமர்சனங்களை வச்சு அள்ளி கொட்டி போட்டு வெளியில போயிட்டு இன்னொரு அமைப்போட இன்னொரு கட்சியோட போய் சேர்ந்து பயணிக்கிறது அது தமிழ் தேசியத்துக்கு செய்கிற உதவியும் இல்லை, அது இந்த தமிழ் இனத்துக்கு செய்கிற துரோகமாகத்தான் அது பார்க்கப்படும். கட்சியில இருந்து வெளியேறியவர்கள் ஓகே, நீங்க வேற கட்சியில சேருவதற்கு அவர்களுக்கு நோக்கம், அதனால இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஊடகவியலாளர்கள் சில பேர் விமர்சிக்கிறாங்க இல்லையா, அதை நீங்க அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. அவர்கள் இல்ல தம்பி, இப்ப ஊடகவியலாளர் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஊடகம் என்று சொன்னா இப்ப நாங்க ஒரு ஊடகத்தை துவங்கி இப்ப நாம் தமிழர் சம்பந்தமா கதைச்சு கொஞ்சம் எங்களுக்கு பார்வையாளர்களோ அவையில இந்த இதுல கூட்டிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு மாற்று அரசியல் செய்யறவங்களோ அவங்க எங்களை விலை பேசாம இல்லை. அப்படி நிறைய நாம் தமிழருக்கு ஆதரவான ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள் அப்படி போயிருக்குது. அப்ப அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்காக இப்ப ஒரு ஊடகம் உண்மையா தமிழ் தேசியத்தான் நேசிச்சுத்தான் இன்னைக்கு இப்ப நாம் தமிழர் கண்டு பேர்சனலா ஒரு ஊடகம் துவங்கினவே அந்த எத்தனை நாம் தமிழர் ஆதரவு வலைதளங்கள்ல அது வந்திருக்குது. அப்ப அப்படி இன்று இல்லை தம்பி, எல்லாரும் தன் இதுக்காக பயணிக்கிற மாதிரி தான் அது இருக்குது. ஆனா ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்கிற நாங்க அர்ப்பணிப்போட வேலை செய்யணும், அர்ப்பணிப்போட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போகணும். எங்களோட இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணுமே தவிர எங்களுக்கான இதுகள் இருக்கக்கூடாதுன்றதான் பிரச்சனை. மறுபடி ஊடகவியலாளர் சில பேர் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையான்ட்டு இல்லை. ஆனா ஊடகங்களும் அப்படித்தான் என்னன்னு சொன்னா தங்களுக்கான ஒரு தேவைப்படையக்கில்ல விமர்சனிச்சு கொண்டு வெளியில போக வேண்டிய தேவை வருது. அப்படித்தான் போயிருக்கணும். பக்கத்துல இருக்கிறவ நீங்க நேரடியா கதைக்கலாம், நேரடியா தொடர்புல இருக்கிற நீங்க என்று சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க அமைதியா போயிருக்கலாம் வெளியில. ஆனா உங்களுக்கு தேவைப்படுது, வெளியில போக வேண்டிய தேவை காலகட்டம் வந்திருக்குது. அப்ப போய் என்ன மாதிரி செயல்படுகிறோம்ன்றதை நாங்க பொழுது பார்க்கணும். அது காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து இது போன்று வெளியேறக்கூடிய இந்த நபர்களை வெளிப்புற சக்திகள் அதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்ல முடியுமா? வளர்ச்சி தான் தம்பி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு தாவேக்கா என்ற ஒரு கட்சி வரையில என்று சொல்லி இருந்தா இன்றைக்கு நாம் தமிழர்கிட்ட இந்த தேர்தல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகி இருக்கு. அப்ப அந்த மாற்றம் வரையில என்ற உடனே எல்லாருக்குமே ஒரு எண்ணமும் சிந்தனையும் குறுகிய நோக்கத்தோட இருக்குதான். அப்ப ஒரு குறுகிய இதுக்குள்ள நின்று கொண்டு நாங்க சிந்திச்சோம்னு சொன்னா இப்படித்தான் வெளியேற வேண்டி வரும். அப்ப சில வெளியில இருக்கிற மற்ற கட்சிகளோட இப்ப வெளியில போனவே இப்ப இங்க என்ன செய்ய போனோம்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் நம்பி. இப்ப நாங்க சும்மா இப்ப
அவதூறு மாதிரி நாங்க பரப்பிட்டு போகக்கூடாது. இப்ப வெளியில போனாக்க உண்மையா தமிழ் தேசியத்தை நேசிக்கிற உண்மையா இருந்திருந்தா வெளியாலும் அப்படியாதான் செயல்பட போறோம். அப்படி இல்லாட்டி தாவி இன்னொன்றுக்குள்ள போச்சுனோம்னு சொன்னா அப்ப போக வேண்டியதுக்கான காரணம் அந்த அமைப்பு வேலை செய்திருக்கின்றது நினைக்க முடியாதான். அவ்வளவுதான். இதுல ஒன்றும் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி. ஓகே, இல்ல இதே போன்று நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. தனிநபர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் போலவே தமிழ் தேசிய கொள்கைகளை பேசி தனிநபர்கள் உருவாகிறாங்க. ஆனா இவர்கள் நாம் தமிழர் கட்சியில இல்ல. சோ இப்படியான இந்த போக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான போக்காக பார்க்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இது ஆரோக்கியம் இல்லத்தான் தம்பி. ஏன்னு சொன்னா இப்ப தாயகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசி ஆரம்பத்துல எவ்வளவு இயக்கங்கள் இருந்தது. கடைசியா மக்களால வென்றெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் தான். அதே மாதிரி தான் இப்ப எத்தனையோ தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு வந்த ஏன் இப்ப திராவிடமே தமிழ் மக்களுக்கான தலைவன் அப்படின்னு சொல்லித்தான் திராவிடமே இவ்வளவு காலம் ஆண்டது. அப்ப அப்படி எல்லாம் வரையில அது மக்கள் நிச்சயம் இனம் காணுவினம் எது சரி எது பிழை என்று. அப்ப சரியான பக்கம் மக்கள் நிப்பினம் என்றதுல 100% நம்பிக்கையோட நாங்க இருப்போம். இப்ப வெளியில போய் ஒரு கட்சியை துவங்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனா ஒரு காலகட்டத்துல மக்களுக்கு விளங்கும் எது சரி எது பிழையர். அப்ப ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எல்லாரும் இந்த நாம் தமிழர் கோட்டுக்குள்ள வந்தே தீரணும். அதுதான் தீர்வாயம் இருக்கு. அங்கே உருவான சில அமைப்புகள் நேரடி தலைவருடைய அமைப்புகளுக்கு எதிர்ப்புரட்சி அமைப்புகளாக அதை நீர்த்து போக செய்வதற்கான அமைப்புகளாக நிறைய அமைப்புகள் உருவாச்சு. இங்க அப்படியான நிலை இருக்கிறதா? முக்கியம் தம்பி. எப்பவும் என்ன பிரச்சனை என்று சொன்னா எண்ணம், சிந்தனை, தூர நோக்க பார்வை இது இல்லாம நாங்க எந்த ஒரு அமைப்பை உருவானாலும் அது நாளடைவில் அது கரைஞ்சுதான் போகும். அப்ப அப்படி கரைஞ்சு போய் என்ன நடக்கும்னு சொன்னா மக்களுக்கு தெரியும் எது சரி எது பிழை என்று. எது எப்பவும் அந்த கொள்கை கோட்பாட்டுல உறுதியா இருக்கும். அப்ப அது நாம் தமிழர் எப்பவுமே உறுதியா இருக்கும், அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும். அப்ப அப்படி என்ன செய்யணும்னு சொன்னா அங்கால இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்சிகள் பார்த்தா தமிழ் தேசியம் அப்படின்னு துவங்கி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு காலத்துல கரைஞ்சு நாம் தமிழருக்கு வர வேண்டிய ஆக்கள்லாம் சொன்னா இது அவங்களையும் கொண்டு நாங்க இப்ப தமிழ்நாட்டு அரசியலே ஒன்றா பார்க்கிறாது. ஒன்று காரணம் என்னன்னு சொன்னா ஈழதேசம் ஒரு குறுகிய நிலப்பரப்பு, அதுக்குள்ள பல இயக்கங்கள் உருவாகி அதற்கு இருந்து ஒரு தலைவரால உருவாக்கப்பட்டு வந்தது. ஈழதேசத்துல நடந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டையும் வச்சு நாங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது வேற இது வேற. இது பெருநிலப்பரப்புல அவ்வளவு பெருந்தொகை மக்களை வச்சுக்கொண்டு ஒரு அரசியல் 50 வருஷமா நான் தமிழன் என்று சொல்லி அரசியல் செய்ததும் மற்றது கிட்டத்தட்ட 50 வருஷம். அப்ப இன்றைக்கு ஒரு தமிழ் தேசியம் அந்த இன அழிப்புல இருந்து உருவாகி இருக்குது. இன்றைக்கு இந்த வளர்ந்து இருக்கிறோம். அப்ப அரசியல் இந்த புரிதலே எங்களுக்கு இப்பதானே வந்திருக்குது. திராவிடம் ஒன்றுமில்லை என்ற புரிதலே எங்களுக்கு இப்பதானே வந்திருக்குது. அப்ப படிப்படியாக இது வளர்ந்துதான் போகும். தமிழ் தேசியம் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும். அதுல இதெல்லாம் ஒரு பெரிய இடவுறாகவும் இருக்க போறதும் இல்லை. எங்களுக்கான வளர்ச்சி அது காலம் தந்து கொண்டான் இருக்கும். சீமான் அவர்கள் அடுத்ததாக மேடையில அண்மையில பேசி இருக்கிறார். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல்ல நான் ஒருத்தனாவது போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதற்கான சூழல்கள் வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? அது மக்கள் தான் தம்பி அது முடிவெடுக்கணும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பண்ட மாதிரி அது மக்கள்கிட்ட கையில தான் இருக்குது. ஆனா நாம் தமிழர் வெற்றி தோல்விக்கு அப்பால் பட்டு இந்த இனத்துக்காக, இந்த மக்களுக்காக, இந்த தேசத்துக்காக பயணிக்கிற ஒரு அமைப்பு. இது சும்மா மற்ற கட்சிகளை மாதிரி ஒரு அரசியல் கட்சி இல்ல. எடுத்த உடனே ஆட்சியை பிடிப்போம், உங்களுக்கும் பங்கு எங்களுக்கும் பங்குன்ற அளவுக்கு இல்ல. எங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து ஒவ்வொருத்தட்டை மனசுலையும் ஒரு மாற்றம் ஒன்று உருவாகணும். அப்படியான உருவாக்குறது தான் நாம் தமிழர் செய்து கொண்டிருக்கு. இன்றைக்கு அதை செய்து கொண்டு முன்னேறி கொண்டுதான் போய் கொண்டிருக்கு. அப்ப அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் அரசியல் புரிதல் இல்லாதவன், ஒரு தூர நோக்கம் சிந்தனை இல்லாதவன் எங்களுக்கு வாக்களித்து அது ஒரு பெரிய சுரம் பட போறது இல்லை. அவன் டக்குன்னு நாளைக்கு இன்னொரு வாக்களிக்க போறான். அப்ப அப்படி இல்லாம ஒரு அரசியல் என்றா என்ன, அதுல தேவை என்ன, அதுல முக்கியத்துவம் என்ன, தமிழ் தேசியம் என்றா என்ன, அப்படியான நிறைய விஷயங்களை நாம் தமிழர் தம்பி தங்கம இன்றைக்கு எல்லா இடமும் கொண்டு போய் சேர்த்து கொண்டா இருக்கணும். எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன வாய்ப்புன்னு சொன்னா, விஜய் வந்ததால ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னு சொன்னா, இந்த சினிமாக்க மூழ்கி கிடந்த அந்த இளம் தலைமுறையை இழுத்து விட்டு இருக்கு. அப்ப இன்றைக்கு நாம் தமிழர் தம்பி தங்கைகளுக்கான வேலை வந்து ஈஸியா வந்து அரசியல் என்றா என்ன, அரசியல் தமிழ் தேசியம் என்றா என்ன, திராவிடம் என்றா என்ன என்ற நிறைய விஷயங்களை இன்றைக்கு அவங்களுக்கு அந்த சினிமாக்கள் இருந்த இளம் தலைமுறைக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நிச்சயம் ஒரு மாற்றம் ஒன்று வரும். எங்களை இலக்க நோக்கி வெற்றிய ஈட்டக்கூடியதான் நாங்க பயணிப்போம். நிச்சயம் இந்த இடைத்தேர்தலையும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாம இல்லை, வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த
பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய அரசு என்ன செய்திருக்குது, என்ன வாக்குறுதியை கொடுத்திருக்குது, என்ன செய்திருக்கின்றதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு வீடுகள் எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் இந்த பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்தவையும் உண்மையை சொல்லி நேர்மையான நாங்க இன்றைக்கு 4 எடுத்திருக்கிறோம் என்றதையும் மக்கள் அறிவினோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த இடைத்தேர்தல். நீங்க சொல்றது போல நிறைய பிரச்சனைகள், பாலியல் குற்றங்கள் தொடங்கி கொலை குற்றங்கள் தொடங்கி சாதிய பிரச்சனைகள், மயிலாடுதுறை இரட்டை கொலை பிரச்சனையாகட்டும், கள்ளக்குறிச்சியில வீடுகளை இடிக்கக்கூடிய சம்பவம் ஆகட்டும், கோவில் நிலங்கள் அபகரிப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இப்படியான இந்த தவேக ஆட்சிக்கு மத்தியில் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள் சென்றால் இதையெல்லாம் எப்படி முன்னெடுத்து இவர்களை பேச போகிறார்? நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு களமாடப் போகிறது? நாம் தமிழர் கட்சி வெள்ளியோ அதுக்கு அப்பாற்பட்டு தமிழ் மக்களோட, தமிழ்நாட்டுல அந்த நிலத்துக்கும் அந்த மொழிக்கும் அந்த மண்ணுக்கும் எங்கட கலை கலாச்சாரம் பண்பாடுகளுக்கும் எப்பவுமே களத்துல நின்று போராடும் நம்பி. அது பாராளுமன்றத்துக்கு போய் நின்று தான் போராடுறோமோ இல்லாட்டி எங்கேயும் ஒவ்வொரு நாம் தமிழர் தம்பி மாற்ற இதயங்கள்லையும் இருக்கிறது அந்த மண் மக்கள் அந்த வளங்களை பாதுகாக்கணும் என்ற போராட்ட குணம் தான். அப்ப அந்த போராட்ட குணம் அது எப்பவும் போராடி கொண்டுதான் இருப்போம், இருப்பினோம். அது இலக்க நோக்கி எங்கட இலக்க நோக்கி அடையும் வரைக்கும் எங்கட போராட்டங்களும் எங்கட மக்கள் நிம்மதியாக அந்த மண்ணில வாழும், எங்கட வளங்கள் பாதுகாக்கப்படணும். அதுக்கு நிச்சயம் எங்கட போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கு. அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துருக்கும். முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னு சொன்னா, நாம் தமிழர் ஒரு தமிழ் தேசியத்துக்காக தூர நோக்கத்தோட 2009 ஒரு இனப்படுகொலையில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது இந்த தேசிய இனத்தின் ஒரு அடையாளம். இன்றைக்கு ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரிதான் அந்த நாம் தமிழர் தம்பி அங்க மாதிரி இருக்கணும். அதுல சில பிரச்சனைகள் தங்களோட சுயநலத்துக்காக இப்படி போற விஷயங்களை பார்த்து கொண்டு நாம் தமிழர் ஒரு காலமும் ஆட்டம் காணாம போறதும் இல்லை, இலக்க நோக்கித்தான் பயணிக்கும். இன்னும் பல தம்பி தங்கைமார் காலத்துல இருந்து களமாடுவார்கள். இணைப்பில் இணைந்தமைக்கும் விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும் நன்றிங்க. நன்றி தம்பி. நாம் தமிழர்.